ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான முருங்கை காம்பு சூப்பு. ஒரு சில செடிங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு தான் நம்ம உடம்புக்கு நல்லது மூலிகை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த முருங்கை மரத்தில் ஒவ்வொரு பாட்டுமே மூலிகை மருந்து தான். நமக்கு அந்த மரமே மூலிகை மரம்னே சொல்லலாம். கீரைகளிலேயே அரசன் முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததான ஒரு மரம் மூலிகை மரம் முருங்கை மரம். அந்த மரத்தில் இருக்க ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு யூஸ் ஆகும். அதில் பர்டிகுலராக இந்த கீரை நம்ம எல்லாருமே பொரியல் சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். இந்த காம்பை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த காம்பில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த கால் வீக்கம், மலச்சிக்கல், இரத்த சோகை அதெல்லாம் குறையணும்னா இந்த முருங்கை காம்பை நசுக்கி இந்த மாதிரி சூப்பு வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு அதில் இருக்க சத்துக்களும் கிடைக்கும். காலில் ஏறி இருக்க அந்த தண்ணியும் இறங்கிட்டு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த சூப்பை குடிக்கிறதால உடம்புல இருக்க ஹீட்டு குறைஞ்சிட்டு நம்ம உடம்புல இருக்க கழிவை ஈஸியாக வெளியேற்றிடும். மலச்சிக்கல் இருக்காது. நம்ம ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். நமக்கு இப்போ காயம் எதனா பட்டுதுன்னா அதை ரத்தம் உறையணும்னா அதுக்கு ஹீமோகுளோபின் சத்து ரொம்ப அதிகமாக வேணும். அந்த சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதோட இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. எனவே ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரையோ அல்லது காம்போ முருங்கைக்கீரை சம்பந்தமா ஏதாவது சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க இந்த முருங்கைக்கீரையில காம்பை வச்சு எப்படி சூப்பு செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் கீரையெல்லாம் உருவிட்டு இந்த காம்பு எடுத்திருக்கேன். இந்த காம்பு நீங்க அம்மியில வச்சு லைட்டா அரைச்சிக்கலாம். ஆனா அம்மி இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி உரல் வச்சு நசுக்கிங்க. அந்த காம்பை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரல்ல இட்டு இடிச்சிங்க. இங்கே பாருங்கள், பஞ்சு போல் இப்படி நசுக்கிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் அம்மியில் நசுக்கினாலும் இது போல் தான் நசுக்கணும். ஓவராக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். இது மாதிரி பஞ்சு போல் நசுக்கிங்க. இந்த முருங்கைக்கீரை இலை சுவாச கோளாறுகள் எல்லாம் கூட நீக்கும். ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கூட இது ஒரு சிறந்த வலி நிவாரணியா, பிரச்சனை நீக்கியா இருக்கும். இதே போல நீங்க எடுத்து வச்சிருக்க எல்லா காம்பையும் நசுக்கி எடுத்துங்க. குழந்தை பிறந்தவங்க 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அந்த தாய்ப்பால் சுரப்பு நின்றுடுச்சுன்னா இந்த முருங்கைக்கீரை டெய்லி கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். அதை லேசாக வறுத்துக்குங்க. பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் வர அளவுக்கு வறுத்துக்குங்க. நசுக்கி வச்சிருக்க காம்பை சேர்த்துட்டு அது கூட ஒரு 5 பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்க சீரகத்தை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி இருக்கா மாதிரி. நமக்கு இந்த தண்ணி தான் முக்கியம். அதனால 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சவுண்ட் வந்தா போதும். இப்போ தம்மு இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த காம்புலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வடிச்சு வச்ச தண்ணி அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து அப்படியே டைரெக்டாக நீங்கள் குடிக்கலாம். பெரியவங்க ஈஸியாக குடிச்சிடுவாங்க, சின்ன பசங்க குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் தாளித்து அதை ஒரு சூப்பு பதத்துக்கு பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகமும் ஒரு 3 பல் பூண்டு நசுக்கி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்குங்க. அதில் நாம் வேக வச்சு இருத்து வச்சிருக்க முருங்கை காம்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு தண்ணியில் கரைச்சிட்டு இந்த சூப்பில் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே நீங்கள் மைதா மாவு போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும்.
அதனால் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு விடலாம். மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட சேர்க்கலாம். கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி குடித்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி குடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அருமையான சூப்பரான நம்மளுடைய முருங்கை காம்பு சூப்பு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.